டிவி பார்த்தீங்களா? வாயால வடை சுடுவார் நம்ம முதலமைச்சர், வாயாலே வடை சுடுவார். எவ்வளவு பொய் பார்த்தீங்களா? எவ்வளவு பித்தலாட்டம். 5 வருஷம் ஆச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு சிலிண்டர் வெடிச்சு, கார்ல குண்டு வெடிச்சது. அதுக்கு பிறகு சிலிண்டர் வெடிப்புன்னு டிஜிபி, அன்னைக்கு இருந்த டிஜிபி உடனே பேட்டி கொடுத்தார். நமது அண்ணாமலை அவர்கள் உடனடியாக அன்னைக்கு ட்விட்டர்ல போட்டு உடனடியாக சிலிண்டர் வெடித்தது, சிலிண்டர் வெடிப்பு அல்ல குண்டு வெடித்ததுன்னு சொன்னதுக்கு போராட்டம் நடத்தின பிறகு அதற்கு நடவடிக்கை இல்லை. வெள்ளலூர் குப்பை கால்வாய், வெள்ளலூர்ல குப்பை, நம்ம வசந்தராஜனும் சந்திரசேகரும் நடத்தாத போராட்டங்களே கிடையாது. எங்கேயாவது அது விடிவு காலம் உண்டுமா? விடியாத அரசு. ஆனா விடிவே இல்லை, மக்களுக்கு விடிவில்லை, அவருடைய குடும்பத்திற்கு மட்டும் எல்லாமே விடிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய கோளாறாக இருக்கிறது. 1998ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கோவையிலே குண்டு வெடிப்பு நடந்தது. இறந்தது எத்தனை பேர், எத்தனை உயிர்கள் பாதுகாப்பு பலியானது. அன்றைக்கு மட்டும் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு கோயம்புத்தூர் இருக்க சுடுகாடாக மாறி இருக்கும். அந்த அளவிற்கு இங்கே அக்கிரமங்கள் தொடர்ந்து, இன்னைக்கு ஆக்கிரமிப்புகள். இந்த வீடியோல பாத்தீங்க, ஜெயில இருந்த ஒருவருக்கு குற்றவாளிக்கு 200 போலீஸ் பாதுகாப்பு. ஆனால் நல்லவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. அவ்வளவு மோசமான ஆட்சி. தமிழ் தமிழ் தமிழ். நான் ஏற்கனவே சொன்னேன், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ் பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காசி தமிழ்ச்சங்கம், நாளைக்கு 30ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் தமிழ்ச்சங்கம், ராமேஸ்வரத்தில் தமிழ்ச்சங்கத்தை நடத்துவது இந்திய குடியரசு துணைத் தலைவர் மதிப்புக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். யார் இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள்? நம்முடைய உறவினர், நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர். அவரை இந்த மண்ணிலிருந்து ஆளுநராக, மேத இந்திய குடியரசு துணைத் தலைவராக உயர்த்தி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்று சொன்னால் மிகையாக. நீங்கள் எல்லாம் பொய்ய சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள். கோயப்பல் தத்துவத்தை கடைபிடிக்கிற ஒரே ஆள் திமுகவினர். ஆனைமலை நல்லார் திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னீர்கள். 30-40 ஆண்டுகளாக உள்ள பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதா? ஒன்றும் இல்லை. இங்கிருந்து கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து, பாலக்காட்டு கணவாய் வழியாக, செங்கோட்டை வழியாக, களியக்காய்வளை வழியாக எல்லாம் இங்கிருந்து போகிறது. ஆனால் அங்கிருந்து என்ன தெரியுமா வருகிறது? நம்ம முதலமைச்சர் அவருடைய பிரதர் பினராயி விஜயன். இப்ப இந்த வீடியோல பாத்தீங்களா? இந்த வெகுமானப்பட்ட பினராயி விஜயன் அவர்களுக்கும் இங்குள்ள மலையாளிகளுக்கும் ஓணம் அம்சங்கள் இப்படி சொல்லி அவருடைய சகோதரராக பினராயி விஜயன் இங்க என்ன தெரியுமா அனுப்பி விடுறாரு? இங்க வந்து எல்லா கழிவு பொருட்களையும் இங்க அனுப்பி விடுறாங்க. ஆஸ்பத்திரி வேஸ்ட், கெமிக்கல் வேஸ்ட் வரது பூரா இங்கிருந்து அனுப்பது பூரா கனிம வளங்களும் பால் காய்கறிகள் அனைத்தும் கேரளாவுக்கு போகிறது. எல்லாம் யாருடைய ஏற்பாடு? எல்லாம் திமுகவினர் ஏற்பாடு. தமிழர்கள் இழுத்தவர்களா? தமிழை பற்றி பேசியே பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. இதற்கெல்லாம் ஒரு முடிவுகாரம் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு டெக்ஸ்டைல் மில் வர வேண்டும் என்று ரொம்ப நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு இடம் கொடுக்கப்பட்டு இதுவரையிலும் அவர்களுக்கு நிலம் கொடுக்கப்படவில்லை, நிலத்திற்கு பணம் கொடுக்கப்படவில்லை. 400 கோடி ரூபாய் பல்கலைக்கழகங்களில் இடம் கொடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன்? பல்கலைக்கழகங்களில் இன்று 6 மாதமாக சம்பளங்கள் கூட எதுவும் இன்றைக்கு இதுவரையிலும் வழங்கவில்லை. இப்படி ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள். 14 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறது. விமான நிலையங்கள், வந்தே பாரத் ரயில்கள், 4 வழி சாலைகள் அனைத்தும் தந்தது பாரத நரேந்திர மோடி அவர்கள்.